நிதம் வரமோ இருக்க நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருக்கரம் தேடி முன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம். இன்றைய நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் இன்னொரு நம்பிக்கை தரும் செய்தியை நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நமக்கு எல்லாமே தெரியும், நாம் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதே ஆண்டவர் இன்று திருப்பாடல்கள் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மக்கள் அனைவருமே அக்களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலோடு கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி. கடவுள் நம்மோடு இருந்தாலே மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். கடவுள் நம்மோடு இருந்தாலே நமக்கு எந்த குறையும் இருக்காது. ஆகவே அவர் நம்மோடு இருப்பதால் நாம் அக்களிப்போடு கைத்தட்ட வேண்டும், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் வழியாக நமக்கு ஒரு புதியதொரு உற்சாகம் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே, இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவரோடு நாம் இருக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள் முழுமையான ஆசீர்வாதம் மிகுந்த நாளாக இருக்கட்டும், பரிசுத்தமான நாள், இறைவன் இன்னும் அதிகமாக நம் உடன் இருக்கின்ற நாள், நம் குரலுக்கு செவி மடுக்கின்ற நாள். ஆகவே இந்த நாளில் நாம் அவரோடு இருந்து அவர் பெறுகிற ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றனுபவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த அற்புத திருப்பணியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றம், குறைகள், அவன் நம்பிக்கைகள் அனைத்தையும் போக்கி நமக்கு நிலை வாழ்வு தர வேண்டுமாய் திருப்பலியிலே கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விருந்தாளரே,
தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் பெருமைதருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும், ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக இளஞ்சன் ஜோன்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு தனது அந்த நாளிலே இறைவன் நிறைய ஆசிரியை தர வேண்டுமாயும், நல்ல முயற்சி எடுக்கின்ற பொழுது எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் கை கொடுக்க வேண்டுமாயும், தன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களோடு வாழ, உடல் சுகத்தோடு வாழ இறைவன் அருள் தர அவர் ஜெபிக்க கேட்கிறார். நாமும் ஜெபிப்போம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 23 முதல் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீர் எங்கள் பாறை, அரணான இயேசுவே, நீர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர்வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர்வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எதிர்போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீர் எங்கள் பாறை, அரணான இயேசுவே, நீர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் நிழலோ விடியலன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ. இரவுக்கும் நிழலோ விடியலன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ. தரையாது வாழ்வோம், அருளமையாது காப்போம். தரையாது வாழ்வோம், அருளமையாது காப்போம். என்றென்று முன்னாசி கொண்டு வரங்கள் வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீர் எங்கள் பாறை, அரணான இயேசுவே, நீர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 7, 9 மற்றும் 13 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு
கிறிஸ்துவின் அரும் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. நம் மீட்பராக இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 21 43 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழில் கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்று இருந்தது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார்.
அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய நம்பிக்கையின் பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்துடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஒரு சுமை தாங்கி. இயேசு சுமை தாங்கி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சுமை தாங்கி என்று சொல்வது சால பொருத்தமானது. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், வருந்தி சுமை சுமப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்று சொல்லுவார். ஆக நம்முடைய சுமைகளை தாங்கவே அவர் வந்தவர். நம் துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, பாவங்களை அனைத்தையும் தம்மேல் சுமந்து கொண்டு நம்மை அவர் மகிழ்ச்சியாய், நிலையான மகிழ்ச்சி கொண்ட மக்களாய் வாழ வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை கொண்டவராய் இருந்தார். நாம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க நாம் அனைவரும் இந்த ஒரு நம்பிக்கையை கொள்ள வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது வெறும் சொல் அல்ல, அது செயல். நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகிறது அது வார்த்தை மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற செயல்பாடுதான் நமக்கு அந்த ஆழமான ஒரு விசுவாசத்தை, ஆழமான நம்பிக்கையை, பற்றுறுதியை நாம் ஆண்டவர் மேல் கொண்டிருக்க முடியும். நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. நம்பிக்கை நமக்கு தேவையானது. அந்த நம்பிக்கையின் பொறுத்துதான் நாம் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். நாம் கேட்பது அனைத்தும் கிடைக்கும். கடவுளிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆசீர்வாதங்கள் இந்த நம்பிக்கையின் மூலம் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆழமானது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியை பாருங்க, மிக அற்புதமாக 2 முக்கியமான சம்பவங்களை நமக்கு சொல்லுகிறார். அந்த தொழுகை கூடத்தின் தலைவர், தொழுகை கூடத்தில் இருக்கிற ஆண்டவர் மற்றவரெல்லாம் ஜெபிக்கின்ற இடம், அந்த ஜெபக்கூடத்தின் தலைவர் ஒருவரான யாயீரின் மகள் இறந்து போய்விட்டார் என்று சொல்லி, நோயாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆண்டவரை கண்டு வந்து விழுந்து, என் மகள் சாக கிடக்கிறாள், வந்து அவள் மீது கையை வையும். பாருங்க எவ்வளவு தூரம் நம்பிக்கை. அது குணமாக்கணும் கேட்கவே இல்லை, தலை மீது கையை வையும், அவள் நீ நலம் பெறுவாள் என்ற நம்பிக்கை அந்த தொழுகை கூட தலைவரான அந்த யூதனுக்கு இருந்திருக்கிறது. ஆகவேத்தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு, ஏன்னா பார்த்திருக்கிறார், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார், அவர் போதிக்கின்ற போதனைகள்லாம் பார்த்திருக்கிறார். ஆகவேதான் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் காலம் தாழ்த்தினார். இந்த இடையில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அவர் இறந்து போயிருக்கிற அந்த சம்பவத்தை அறிந்த பின்னும் ஆண்டவர் அங்கே அதன் பிறகு சொல்லுகிறார்,
அதற்கிடையில் இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். பெரும்பாடுள்ள பெண், இரத்தப்போக்கு உள்ள பெண் சாதாரணமாக ஆண்டவருடைய அந்த ஆடையின் விளிம்பை தொட்டவுடனே அவர் குணம் பெறுகிறார். ஆண்டவர் பார்க்கணும் நமக்கு தேவையில்லை, ஆண்டவர் தொடரும் என்பதல்ல. ஆண்டவருடைய அந்த ஏதாவது ஒரு பொருளை அவருடைய உடையை தொட்டாலே நான் குணம் பெற முடியும் என்பதை இந்த பெண்மணி காண்பிக்கிறார். நமக்கு ஆண்டவர் மீது நாம் அசக்கியமுடன் நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படியும் குணம் பெறுவோம், எப்படியும் ஆண்டவரால் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையை இந்த நற்செய்தி நமக்கு வழங்குகிறது. முதல் வாசகத்துல பாருங்க, இந்த சாலமோன் ஞான நூலிலே அழகாக சொல்லப்படுகிறது. சிறிய ஒரு சில வசனங்களிலே, கடவுள் சாவை உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் ஆண்டவர் மகிழ்வதில்லை, இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் படைத்தார். கடவுள் நம்மை வாழ்வுதான் படைச்சார், சாவும் படைக்கவே இல்லை. சாவு கடவுளிடமிருந்து வருவதில்லை, துன்பம் கடவுளிடமிருந்து வருவதில்லை, துயரம் வேதனைகள் கடவுளிடமிருந்து வருவதே கிடையாது, அது ஆண்டவரை சென்றடைவதே கிடையாது. ஆனால் துன்பமும் துயரமும் கவலையும் வேதனைகளும் நாம் உண்டாக்கிக் கொள்வதுதான், நம்மை பொறுத்துதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக படைத்திருக்கிறார், எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிறார். நீ எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும், உன் வாழ்வு மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நம்புவதே கிடையாது. ஆகவே தான் நம்முடைய குறைவான விசுவாசத்தினால் இப்படிப்பட்ட துன்ப துயரங்களை அனுபவிக்கிறோம். என்ன விசுவாசம்? குறைவான விசுவாசம். பாருங்க, நம்முடைய அன்றாட வாழ்வில யார் மீது நம்பிக்கையை வைக்கிறோம், எதன் மீது நம்பிக்கையை வைக்கிறோம்? இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லிக்கொண்டே சாதாரண விஷயங்கள் நம்ம அளப்பறை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமா, இன்னைக்கு ஜோசியம் பார்க்கிறோம், ஜோசியத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. கடவுள் கோயிலுக்கு வருவாங்க, ஜெபம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அங்கேயும் போய் பார்ப்பாங்க, எனக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், பொருத்தம் பார்க்குறேன், நாள் கிழமையில் பார்க்கணும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இதையெல்லாம் தெரிந்த ஒரு ஜோசியருக்கு தெரிந்திருந்தால் அவனே கடவுளாக இருந்திருக்கலாமே. ஆக நாம் கடவுள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பிறரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், பிறருடைய அற்ப செயல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜோசியம் மீது நம்பிக்கை, இந்த சின்ன சின்ன சடங்குகள் மீது நம்பிக்கை. ஆக அன்புக்குரிய சகோதரி, நாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய அந்த யாயீரின் மகள் உயிர் பெற்றிருந்ததை போல, அந்த பெரும்பாலுள்ள பெண் தன் நோய் நீங்கியதை போல ஆண்டவர் அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்குமே அதை செய்கிறார். பாருங்க, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு உன்னதமான கொடை என்னவென்று சொன்னால், இயேசுவிடம் அப்பா தந்தை என்று பேச முடியும், கேட்க முடியும், அவரை நாம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் மற்ற பெரிய மனிதர்கள்லாம் கடவுளை பார்த்ததே கிடையாது, குரல் மட்டும் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவர் சொன்னதை கேட்டு நடந்தார்கள். அதன்படி நடந்ததால் அவர்கள் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நாம் இப்படிப்பட்ட இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தும் கூட அவர்கள் நம்பிக்கை வைப்பதில் நாம் குறையாக இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரியே, நாம் நம்புவோம். நம்பிக்கை என்பது சொல் அளவில் அல்ல, மாறாக செயல்பாட்டில் இருக்க வேண்டும். 100% நம்பிக்கை. ஆகவே இயேசு நம்மோடு இருக்கிறார். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள். அதான் சொல்றார், அஞ்சாதீங்க, திகையாதீங்க. ஏன் அழுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அந்த உன்னுடைய மகள் இறக்கவில்லை, அந்த பெண் குழந்தை இறக்கவில்லை என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் இறைவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு நமது பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமது அருகில் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நிறைவான வாழ்வு வாழ்வோம், நோய் நொடியற்ற வாழ்வு வாழ்வோம், மகிழ்ச்சியான வாழ்வில் பங்கு பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பிரியமான சகோதரிகளே, இதோ நாம் இப்பொழுது நற்செய்தி கேட்டதை போல நமது வாழ்க்கையின் ஊடாக ஆண்டவர் நடந்து செல்கிறார். குணப்படுத்துவதற்காக, உயிர் கொடுப்பதற்காக, நோய் நொடிகளை நீப்பதற்காக, சங்கடங்களை அற்புதப்படுத்துவதற்காக சுமை தாங்கியாக நடந்து வருகிறார். நாம் அவரை பற்றி கொள்வோம், தொடுவோம், அவருடன் பேசுவோம், கேட்போம். அவர் தருவார், நலம் தருவார், வாழ்வை தருவார். நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அகில உலக திருச்சபையோடு சேர்ந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகள் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தாயினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகிறேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நாம் அறிக்கையிட்டது விசுவாச அறிக்கையிலே நம்பிக்கையோடு மீண்டுமாக ஆண்டவரிடத்துல நம்முடைய தேவைகளை எடுத்துச் செல்வோம். பரம்பொருளே எம் இறைவா, திரு அவையை ஆளும் தலைவர் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது இறையரசு பணியினை சிறப்புடன் ஆற்றிட வரமருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உம்மையே மையமாக கொண்டு உம்மேல் முழு நம்பிக்கை வைத்து உமக்கு உகந்த வாழ்வை வாழ அருளை தரவே இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் உள்ள இறைவா, இந்திய திருநாட்டில் தொற்று நோயின் காரணமாக அருட்பணியாளர்களை இழந்து தவிக்கும் உம் திரு அவையை கண்ணோக்கும். அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அருளும். புதிய இறை அழைத்தல் தந்து உமக்கான சாட்சியத்தை அதிகப்படுத்த வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் ஆதரிக்கும் தந்தையே எம் இறைவா, ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற அனாதைகள் ஆகியோரை கண்டு அவர்களுக்கு உதவிட அனைவரும் முன்வரவும் வாழ்வும் வளமும் பேச்சமும் பெற்றிட தேவையான அருள் வரங்களை அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இத்தனையோ கருத்துக்களை நாம் சுமந்திருப்போம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே இறைவன் நம்மோடு இருக்கின்ற இந்த வேளையிலே, பிரசன்னமாய் இருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் எத்தனையோ இருக்கும். ஆண்டோடு பேசணும். பிள்ளைகளாய், குழந்தைகளாய் நாம் பேசணும். இந்த யாயிரை போன்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்முடைய தேவைகளை கேட்கணும். அல்லது பிறருக்காக ஜெபிக்க, பிறர் நலம் பெற வேண்டும் என நாம் ஜெபிக்க வேண்டும்.
அது மட்டுமல்ல, நமது நோய் நொடிகள் நீங்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற அங்கலாய்ப்புகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் நம்மை விட்டு அகழ வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் நலம் பெற முடியும், வலிமை பெற முடியும், வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே எத்தனையோ விண்ணப்பங்கள் இருக்கும், எத்தனையோ அபிலாஷைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஆண்டவர் இருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற பொழுது அனைத்தையும் நமக்கு அனுகூலமாக சித்தமாக இருக்கின்ற இடத்துல ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி ஜெபிப்போம். பிரியமான தந்தையே, அன்பின் பரலோக தந்தையே, யோவான் நற்செய்தியாளர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல, தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்று ஆண்டவர் நம்பிக்கையை எதிர்பார்க்கின்றவராக எங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு அருகில் இருக்கிறீர். அன்று இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே நீர் ஒன்றென கலந்து இருந்ததைப் போல வாழ்வு பெறுவதற்காக மேகத்தூணாய், நெருப்பு தூணாய், வாழ்வாய், உணவாய் இருந்ததைப் போல இன்று எங்கள் மத்தியிலே எங்களுக்கும் அப்படி நீரே உயிரும் சதையுமாக எங்களோடு இருந்து எங்களை வாழ வைப்பதற்காக எங்கள் அருகில் எப்போதும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் பலன் இழந்து போயிருக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்வில் நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலவற்றை நோக்கி அங்கலாய்ப்போடு இருக்கிறோம். சிறு சிறு விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுகிறோம். நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைப்பதை விட நாங்கள் இந்த உலக வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் அங்கலாய்த்து கலங்கி போயிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொற்று நோய் எங்களை வாட்டி வதைக்கிறது, எங்களுக்கு பயமுறுத்துகிறது, இருக்கிற நம்பிக்கையை குன்றச் செய்கிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நீ சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நம்பிக்கையை தருவீராக, ஆற்றலை வலிமையை தருவீராக. ஆண்டவரே, அந்த பெரும்பாடு உள்ள பெண் உமது ஆடையின் விடுமை தொட்ட உடனேயே அவர் நலம் பெற்றதை போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நலனையும் வாழ்வையும் தர வேண்டும். ஆண்டவரே, வாழ்வு தாருங்கள். மேலுமாக இந்த காலகட்டங்களிலே கல்வி ஆண்டு தொடக்கமாக இருக்கின்ற நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தோடு வாழணும், தெய்வ பயத்தோடு வாழணும். ஆண்டவரே, கடந்த பல மாதங்களாக, வருடங்களாகவே ஆண்டவரே, பள்ளி வாசமே தெரியாமல், என்ன செய்ய போகிறது திசை தெரியாமல் இருக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள், இந்த சிறார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டாவது கல்வி பள்ளிகள் திறக்கப்பட்டு நல்ல முறையில் அவர்கள் படிக்கவும், உத்வேகத்தோடு எந்த ஒரு பராக்கும் இல்லாமல் வாழ்வை தேர்ந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேலுமாக தமிழக திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மறை மாவட்டங்களுக்காகவும், மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற இந்த காலகட்டங்களிலே பல விஷயங்களில் நம்பிக்கையை தளரச் செய்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு இருந்து உண்மை பெற்றுக்கொண்டு, உண்மை ஆதாயமாக்கிக் கொண்டு, உம்மோடு இருந்து எங்கள் வாழ்வை நாங்கள் எப்போதும் நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள எங்கள் அருள் புரியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் தேற்றியவர்களும் வாழ்வை தாரும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு
பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் புதிரான வாழ்வு இனிதானதானே புதிரான வாழ்வு இனிதானதானே ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் பணிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமது மறை நிகழ்வுகள் எங்கள் அனைவருக்கும் நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புதிய காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த நமது பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் மீண்டும் உம்மோடு ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உமது அன்பு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் தூய உடலாலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு உரை குரலாய் பாடுவதாவது. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட
உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தையருடைய மீண்டும் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இன்று நாங்கள் உமக்கு மகிழ்வோடு மன மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான ஒவ்வொருவரையும் அன்பில் என்றென்றும் நிறைவு பெற்றிருக்க செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், வாசிலான குழந்தைகள் மற்றும் இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாய், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், உலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின்
இரண்டாம் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம், நலமான வாழ்வையும் தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் திருவுள்ள ரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மோடு இருக்கிறவர். பெற்றோர்களைப் போல, தாய் போல, தந்தை போல நம்மோடு இருக்கின்ற அற்புத தெய்வம். நம்மை எப்போதும் நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். தாய் போல, என் தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீர் இல்லையே நான் இல்லையே, நீர் இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல, என் தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. ஆம், இந்த அன்பின் உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணமடைவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னோடு இணைந்து ஆசை நன்மை ஜெபத்தை ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திவ்ய நற்கருணையில் திவ்ய நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் என்பதை நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் அருளடையாள விதமாக உம்மை பெற முடியாததால் ஆன்மீக ரீதியாக என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் வந்ததாக நம்புகிறேன். உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரிய விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்களை இணையதளம் மூலமாக உங்கள் இல்லத்திற்கே வந்து திருப்பலி ஆற்றுகின்ற மகிழ்ச்சி, உங்களை நேரடியாக சந்தித்து நற்செய்தி வழங்குவதான ஒரு நம்பிக்கை, ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாக வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
நீங்கள் தொடர்ந்து இந்த இணைய வழியிலே வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளித்து மகிழ்ச்சி அடையவும் பயன் பெறவும் வேண்டுமாய் உங்களை வேண்டுகிறேன். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இறை ஊழியம், இந்த இறை பணி தொடர வேண்டும். இன்னும் பலருக்கு இந்த நற்செய்தி அல்லது இந்த திருப்பலியினுடைய மகிமை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் தொடர்ந்து ஜெபியுங்கள். மேலுமாக நீங்கள் இதை பார்க்கின்ற பொழுது மற்றவர்களும் இதை பார்க்க வேண்டும் என்று தூண்டுங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அதில் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்ற அந்த பட்டனை அழுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் காண்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர். மேலுமாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறக்குறைய 200 பேருக்கு மேலே இந்த திருப்பலியை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி நீங்கள் அவர்களையும் காண செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். உங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து நாங்கள் திருப்பலியின் மூலமாக மற்ற அருள் காரியங்கள் மூலமாக ஜெபிக்கிறோம் என்பதை உங்களுக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிழ்வுடன் நன்றியோடு அவருக்கு நன்றி பாராட்டுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இந்த புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு இன்றும் நிலை தரும் கனிதர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமா